ஹாய் கைஸ். ரீசெண்ட் டேஸாக எனக்கு பாஸ்தா சாப்பிட்ணுன்னு ரொம்ப டெம்ட் ஆகிட்டே இருந்துச்சு. வீட்டில் கேட்டால் வாங்கிட்டு வந்தே தரல, மறந்துட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பாஸ்தா பிடிக்காது. சரி, வீட்டில் இருக்க பொருள் வச்சே நம்ம பாஸ்தா செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தேன். சரி, கோதுமை மாவு வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை மாவை சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிணைஞ்சு சப்பாத்தி மாதிரி நல்லா திரட்டிக்கிட்டேன். ஒரு மூடி வச்சு குட்டி குட்டி ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிக்கிட்டேன். பாஸ்தா எனக்கு என்ன ஷேப் வருதோ அந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு சுடு தண்ணி நல்லா காய வச்சு அதில் அந்த பாஸ்தாவை போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து வடிகட்டிட்டு பச்சை தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, உப்பு, மிளகாத்தூள், கறி மசாலா தூள் ஆட் பண்ணி நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் செஞ்சு வச்ச பாஸ்தாவை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு சர்வ் பண்ணேங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. நிஜமாக நான் இந்தளவுக்கு வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் செம்மையாக இருந்துச்சு. கடையில் வாங்குகிற பாஸ்தாவை விட கோதுமை பாஸ்தா நல்லா இருந்துச்சு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டு குட்டி பாப்பாவுக்கு கூட ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்